அரசு மற்றும் அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலை எதிர்பார்த்து காத்திருத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேர்ந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பை அவ்வங்கி வெளியிட்டுள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உதவி மேலாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியாக குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்களோடு சிவில் பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கட்டிடங்கள், சோதனை பொருட்கள் அல்லது திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பில் குறைந்தபட்சம் 2 ஆண்டு பணி அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இணைய தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொதுப்பிரிவு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 750 ரூபாயும், பட்டியலினம் மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் sbi.in/career என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கடைசி நாளாக டிசம்பர் 12ஆம் தேதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய நீர்மின் சக்தி நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேசிய நீர்மின் சக்தி நிறுவனத்தில் காலியாக உள்ள ட்ரெய்னி ஆபீசர் மற்றும் சீனியர் மெடிக்கல் ஆபீசர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதி பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறு கூறப்பட்டுள்ளது. 35 வயதிற்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 708 ரூபாயும், அனைத்து பிரிவு பெண்கள் மற்றும் பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டண விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.nhpcindia.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. நேர்காணல் மற்றும் குழு விவாதம் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 30ஆம் தேதி என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசில் சேர்ந்து பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதி பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறு கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக துறைக்கேற்ப மாறுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் velur.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை செயற்செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், சாத்துவாச்சாரி, வேலூர் 632009 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 16ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொதுத்துறை காப்பீடு நிறுவனங்களில் ஒன்றான தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து வெளியான வேலைவாய்ப்பு தகவல்கள் பற்றி பார்க்கலாம். தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனத்தில் உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. 21 to 30 வயதிற்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொதுப்பிரிவு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 850 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.newindia.co.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 1ஆம் தேதி என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் காப்பீடு நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான தகவல்கள் வந்துள்ளன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு, கலை அறிவியல் துறையில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 21 to 30 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேர்ச்சி முறையாக எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 1180 ரூபாயும், அனைத்து பிரிவினர் பெண்கள் மற்றும் பழங்குடியினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் GICRE.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 19ஆம் தேதி என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.